ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது டிராகன் பால் சீசன் 5ல் எபிசோட் 68 தி லாஸ்ட் டிராகன் பால். ஸோ ஸ்டார்டிங் சீனில் நம்ம யமச்சா டீம் வேகமாக கோகுவை காப்பாற்ற வந்துகிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்கள தாங்க காட்டுறாங்க. அவங்க வந்துக்கிட்டு இருக்க உள்ள நம்ம ஆளுங்கெல்லாம் வந்து சீக்கிரம் போ யமச்சா, இந்நேரம் கோகுக்கு ஏதாவது ஆகிட போதும், அவனை நம்ம சீக்கிரமே போய் காப்பாற்றணும்னு இவங்க ஒரு பக்கம் வேகமாக வந்துக்கிட்டு இருக்க. இப்போ இந்த பக்கம் ரெட் ரிப்பன் பேஸை காட்டுறாங்கங்க. இங்கே எல்லா வீரர்களும் மயங்கி அப்படியே அடிபட்டு கிடக்காந்தாங்க. ஏன்னா நம்ம கோகு போன வாட்டி போட்டு அடிச்சாரு பார்த்தீங்களா, அவங்க எல்லாரையுமே காட்டவும் செய்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம பிளாக் வந்து கோகுவை குறி வச்சு சுட வந்து நின்றுகிட்டு இருந்தாரு பார்த்தீங்களா. இப்ப அப்படி இருந்தவர் திடீர்னு என்ன பண்ணிடுறாரு, கோகுவை வந்து சுட்டுறாருங்க. சுட்ட உடனே பாத்தீங்க அப்படின்னா அந்த இதுல கோகு அடிபட்டுறாரு போல. உடனே நம்ம பிளாக் பயங்கர ஹாப்பியா, அந்த சின்ன பையன் கதை முடிஞ்சிடுச்சு, ஒரு வழியா அவனை நான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம பிளாக் பயங்கர ஹாப்பியில இருக்க. இதை பார்த்தோடனே சுத்தி அங்கங்க இருந்த ஒரு சில பேரர்கள் என்ன பண்றாங்க, அந்த சின்ன பையன் செத்துட்டான்னு சொல்லி எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்ப உண்மையிலேயே நம்ம கோகு என்ன பண்றாரு, பக்கத்துல ஒரு கோபுரம் இருக்கு, அந்த கோபுரத்துல இருந்து இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன அவ்வளவு ஈஸியா நீங்க கொண்டுட முடியும்னு நினைக்கிறீங்களா? என்னோட சக்தி அவ்வளவு குறைவா நீ மதிப்பிறியா? நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லி கோகு இங்கே இருந்து பறந்து வர சுத்தி உள்ள வீரர்கள் எல்லாம் பயந்துகிட்டு ஓட, திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம பிளாக் ஒரு ரோபோ சூட்டை போட்டிருக்காரு பாத்தீங்களா, அந்த ரோபோ சூட்டோட கண்ணாடி மேல போயிடுறாருங்க. உடனே இவர் என்ன பண்றாரு, அவரோட கையால அந்த கண்ணாடியில ஓங்கி குத்த பாத்தீங்கன்னா கோகு நகர்ந்து போயிடுறாரு. அந்த கண்ணாடியில குத்தி அவருக்கு அடிபட்டுருதுங்க. உடனே கோகு சிரிச்சுக்கிட்டு, உன்ன மாதிரி ஒரு முட்டாள நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லோடனே உடனே கோகுவை கீழே தள்ளி விட்டுட்டு இப்ப இவரு மேல போறாருங்க. உடனே எல்லாரும் ஆச்சரியத்துல பார்க்க, மேல போய் ஒன்ன மட்டும் இல்லை, இந்த ரெட் ரிப்பன் ஆர்மி பேஸ் மொத்தத்தையும் அவங்க எல்லாருக்கதையும் முடிச்சிடறா சின்ன பையனை, இதுக்கப்புறம் நீ தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொன்ன நம்ம பிளாக் மேல இருந்து ஒரு மிகப்பெரிய மிசைலை போட்டு இங்கே இருந்து ஷூட் பண்ண, அந்த மிசைல் அப்படியே கீழே வந்துகிட்டு இருக்குங்க. இதை பார்த்தோன்னே வீரர்கள் எல்லாருமே பயந்துகிட்டு, என்ன நீங்க இப்படி பண்ணிட்டீங்க பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம கோகுக்கு இது என்னன்னே புரியலங்க. வேகமா கோகுவை தாக்க மிசைல் வந்துகிட்டு இருக்க, கோகு அதை ஒரே உதைக்கிறாருங்க. மறுபடியும் மிசைல் என்ன ஆகுது, ரிட்டர்ன் போக உடனே நம்ம பிளாக் இருக்காரு பாத்தீங்களா, ஐயோ நம்ம பக்கம் திருப்பி விட்டானே, நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி இவர் பயந்துகிட்டு நகர பக்கத்துல உள்ள மலையில போய் அந்த மிசைல் அடிக்க அப்படியே ஒரு வெடிப்பு வெடிக்குதுங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய வெடிப்பா இருக்கு. இந்த வெடிப்புல பாத்தீங்கன்னா நம்ம புல்மா வந்துகிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த ஜெட்டே ஆட்டம் காணுது. இதை பார்த்தோன்னே அவங்க ஒரு மிகப்பெரிய பயம், என்ன இப்படி ஒரு மிசைலோட தாக்கமா இருக்கு, கோகுக்கு என்ன ஆனதோ ஏதானதோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இவங்க பயந்துகிட்டு வர, இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த மிசைல் சுட்ட உடனே பாதி மலையே இல்லைங்க. இதை கோகு பாக்குறாரு. பார்த்த உடனே என்னடா இது இவ்வளவு ஒரு பெரிய அட்டாக்க நம்ம மேல இவன் பண்ண பார்த்துட்டானே கோகு பார்த்துக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம பிளாக் இருக்காரு பாத்தீங்களா, ஒரே பயமா இருக்காருங்க. இந்த மிசைல்ல இருந்து இவன் தப்பிச்சுட்டா இந்த சின்ன பையன் எப்படி என் கதையை முடிச்சிருவான், சின்ன பையனே நான் இப்ப கிளம்புறேன், எப்பயாச்சும் ஒரு தடவை உன்னை மறுபடியும் நான் வந்து ரிவெஞ்ச் எடுப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளாக் இங்கே இருந்து பயந்து ஓட, உடனே கோகு வந்து அவ்வளவு சீக்கிரம் என்கிட்ட இருந்து தப்பிச்சிட முடியும் நீ நினைக்கிறியா, உடனே நான் விட்டுருவேன் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோகுமே இப்ப ஃபாலோ பண்ணி போக, உடனே இவர் என்ன பண்றாருங்க, இங்கே இருந்து ஏர்ல பறந்து போய் அவரோட ஜெட் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஓங்கி ஒரு உதைக்கிறாருங்க. இந்த ஜெட்டோட செஸ்ட்ல ஓட்ட விழுந்து அந்தாண்ட வர, இந்த பக்கம் அந்த ஜெட்டு கண்ட்ரோலே இல்லாம அப்படியே வெடிச்சு பீஸ் பீஸா செதறி விடுதுங்க. இப்ப மேலே இருந்து கீழே விழுந்துகிட்டு இருந்த கோகு திடீர்னு அவரோட நிம்பஸை கூப்பிட, இப்ப கோகு நிம்பஸ்ல ரொம்பவே சேஃபா லேண்ட் ஆயிடுறாருங்க. இப்ப இந்த பக்கம் புல்மா டீம் வந்து பேசிக்கிட்டு வராங்க. ஒருவேளை அங்க கோகுக்கு நேரம் என்ன ஆயிருக்குன்னு தெரியல, அவன் ஒருவேளை இறந்திருப்பானா அப்படின்னு சொல்லியெல்லாம் இவங்க பேசிக்கிட்டு வராங்க. இப்ப இதே டைம் இங்க வந்துகிட்டு இருக்க, கீழே வந்து வீரர்கள் நிறைய பேர் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே இவங்களுக்கு பயங்கரமான ஆச்சரியம், இந்த வீரர்கள்லாம் இங்க எங்க போயிட்டு இருக்காங்கன்னு சொன்னோடனே உடனே உள்ளவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, அவங்க நம்மள தேடி தான் வந்துகிட்டு இருக்காங்க போல, நமக்காக தான் வந்து இவ்வளவு வீரர்கள் வந்து இங்க வந்துகிட்டு இருக்காங்கன்னு இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு பயத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம கோகு இருக்காரு பாத்தீங்களா, அவரு மத்த டிராகன் பால், அதாவது நம்ம ரெட் வச்சிருந்தாரு பாத்தீங்களா, அந்த 2 டிராகன் பாலையுமே இப்ப அவர் கையில எடுத்துறாரு. இன்னும் எனக்கு 6 கிடைச்சிடுச்சு, இன்னும் ஒண்ணு தான் கிடைக்கணும், அது கிடைச்சிட்டு நானா ஊப்பாவோட அப்பாவை கொண்டுட்டு வந்துருவேன்னு சந்தோஷத்துல இருக்கு. இப்ப அடுத்த டிராகன் பாலுக்காக ரேடாரை வந்து ஒர்க் பண்றாருங்க. ஆனா என்ன ஏதோ தெரியல, நம்ம ரேடார் வந்து ஒர்க்கே ஆகல, அடுத்த டிராகன் பால் எங்க இருக்குன்னு அது காட்டவும் மாட்டேங்குது. இப்ப இந்த பக்கம் நம்ம யமச்சா டீம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஒரு வழியா வந்தவங்க ரெட் ரிப்பன் ஆர்மியோட பேஸுக்கு வந்துடுறாங்க. அதையும் பார்த்துறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்க, இங்கேயே கீழே இறங்கணும்னு முடிவு பண்ண, உடனே நம்ம லஞ்சியா இங்கேயே இறங்குறோம் அப்படின்னு கேட்க, அதுக்கு அவர் சொல்றாரு, இந்த மாதிரி நம்ம கிட்டக்க போய் இறங்கணும் அப்படின்னா நம்மளும் இறந்துருவோம், அதனால இங்க இறங்கி நம்ம இங்கே இருந்தே
இடத்துலயே பதுங்கி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெட்டை இறக்க உடனே எல்லாருமே கீழே இறங்குறாருங்க. அங்க நம்ம மாஸ்டர் சொல்றாரு, நம்ம உள்ள போறதுக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பிளான் வேணும், இல்லைன்னா நம்ம எல்லாருமே செத்து போயிடும்னு சொல்ல உடனே நம்ம யமச்சாவும் நீங்க சொல்றதும் சரிதான், இப்ப பிளானை நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஊலாங்கு வந்து என்ன சொல்றாரு, எனக்கு வயித்த வலிக்குதுன்னு இவர் கத்த உடனே புல்மா வந்து டே இங்கேயுமாடா பொய் சொல்லிக்கிட்டு திரியிற, ஒழுங்கா பொய் சொன்ன உன்னை கொன்னே விடுவான் அப்படின்னு நம்ம புல்மா திட்ட இப்ப இந்த பக்கம் நம்ம மாஸ்டர் வந்து ஒரு பிளான் போடுறாருங்க. இப்ப நான் ஒரு பிளான் சொல்றேன், அது என்ன பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம புல்மா இருக்கா பாத்தீங்களா, அவ ட்ரெஸ் இல்லாம ஓடணும். இதை பார்த்தோன்னே வீரர்கள் எல்லாருமே அப்படியே ஒடியாருப்பாங்க பாத்தீங்களா, அப்போ அதுதான் நம்ம வந்து அவங்களுக்கு திசை திருப்புற தரணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம புல்மாவுக்கு வரும் பாருங்க கோவம், ஏன்டா கிழட்டு பயலே உங்க பிளானுக்கு நான் தான் ஆளு கிடைச்சேனா, என்னையாடா இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்ல, இல்ல புல்மா நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், நான் இதெல்லாம் சும்மா ஒரு விளையாட்டுக்காக தான் சொன்னேன், ஒன்னெல்லாம் நான் அப்படி பண்ணுவேனா அப்படின்னு சொல்லி நம்ம மாஸ்டர் இந்த இடத்துல மழுப்ப இப்ப இந்த பக்கம் நம்ம கிரில்லின் வந்து வானத்தை பாக்குறாருங்க. வானத்தை பார்க்க அங்க யாரோ ஒருத்தவங்க பறந்து வர மாதிரி இருக்கு. இதை பார்த்த உடனே நம்மள ரெட் ரிபன் ஆர்மில இருந்து தான் யாரோ தேடி வந்துட்டாங்கன்னு சொல்லி எல்லாரும் ஒரு இடத்துக்கு ஓடி போய் ஒளிய அங்க வந்தது வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம கோகு இருக்காரு பாத்தீங்களா, அவரு தான் வந்துகிட்டு இருந்திருக்காரு. அவரு ரேடாரை பத்தி வச்சுக்கிட்டு இந்த நேரத்துல இந்த ரேடார் வேற எப்படி ஆயிடுச்சு, கடைசி டிராகன் பால் எங்க இருக்குன்னு வேற தெரியலையே, நான் அப்ப எப்படி வீட்டுக்கு போறதுன்னு தெரியல, நான் அப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம கோகு குழம்பி போய் வந்துகிட்டு இருக்க திடீர்னு நம்ம கிர்லின் பார்த்துட்டு அது வரது யாரு தெரியுதா, அது கோகுப்பா அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் கோகு கோகு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இப்ப கத்துன உடனே நம்ம கோகுவுமே கீழே வராரு. வந்த உடனே தான் வந்து சொல்றாரு, காய்ஸ் நீங்களா இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டோடனே உடனே வந்த உடனே எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க, நீ எதுக்குங்க வந்து எங்களுக்கு தெரியாதா, உனக்கு ரெட் ரிபன் ஆர்மி கிட்ட மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு, அதனாலதான் உன்னை காப்பாத்த நாங்க இவ்வளவு பெரிய டீமை கூட்டிட்டு வந்தோம் இவங்க சொல்ல உடனே நம்ம கோகு சொல்றாரு, ஆமா எனக்கு ஆபத்துன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம புல்மா சொல்றாங்க, நீ எது பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சிடும் கோகு, பரவாயில்ல விடு அப்படின்னு சொன்னோடனே நம்ம யமச்சா சொல்றாரு, நீ எப்பயுமே ஓடி ஒளிய மாட்டியே, இப்ப எதுக்காக கோகு அவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு வந்தா அப்படின்னு கேட்க கோகு சொல்றா, அப்படி நான் யாரையும் பார்த்து பயந்தவளையே, நான் ரெட் ரிபன் ஆர்மியில உள்ள எல்லாரு கதையுமே முடிச்சிட்டேனே, அவங்க எல்லாரையுமே கடைசியில உள்ளவன் எல்லாரையும் அடிச்சு முடிச்சிட்டேன், நீங்க ஒரு சில பேர் ஓடுறத பார்த்திருக்கலாம், அந்த ஒரு சில பேர் மட்டும் என்னால அடிக்க முடியல, பயந்து ஓடி விட்டாங்க, மீதி எல்லாருமே நான் முடிச்சிட்டு வந்துட்டேன்னு இவர் சொன்ன உடனே இவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு, என்னது ரெட் ரிபன் ஆர்மி நீ ஒருத்தவனே முடிச்சிட்டியா, என்னால நம்பவே முடியலையேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த பூனையவே போர் இங்க என்ன நடக்குதுன்னு போய் ரெட் ரிபன் ஆர்மி பேச போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்ல இந்த பூனைக்குட்டி இங்க இருந்து பறந்து போய் அந்த ரெட் ரிபன் ஆர்மியில உள்ள பேஸ்ல உள்ள எல்லா இடத்தையுமே சுத்தி பார்க்குதுங்க. பார்த்துட்டு அங்க இருந்து வந்து நம்ம யமச்சா கிட்ட சொல்லுது, யமச்சா அந்த சொல்றது ரைட்டு தான், அங்க எதுவுமே இல்லை எல்லாமே காலியா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம மாஸ்டருக்கு பயங்கரமான ஆச்சரியம், என்னது இந்த பையனே எல்லாரையும் அடிச்சு நொறுக்கிட்டானா, இங்க என்னதாயா நடக்குதுங்கிற மாதிரி எல்லாருமே ஆச்சரியப்பட இப்ப இந்த பக்கம் நம்ம கோகு போய் மாஸ்டர்கிட்ட சொல்றாரு, ஆமா மாஸ்டர் நான் முன்னாடி மாதிரி இல்ல, நான் இப்ப ரொம்பவே பலசாலி ஆயிட்டேன், நானுமே அந்த கரீன் டவர் மேல ஏறுனேன் அப்படின்னு கோகு சொல்ல இப்ப மாஸ்டர் சொல்ற, அப்படி என்னது நீனும் ஏறுனியா அப்படின்னு சொல்ல இப்ப நம்ம கோகு அந்த டவர் மேல ஏறி அந்த பூனை கிட்ட இருந்து தண்ணியை குடிச்சிருப்பாரு பாத்தீங்களா, அது எல்லாத்தையுமே இப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படிங்க. இப்ப இந்த பக்கம் மாஸ்டர் சொல்றாரு, நானும் தான் ஏறினேன், அது ஒரு காலம்னு சொல்லி இப்ப மாஸ்டர் இருந்து மேல ஏறி இருப்பாரு பாத்தீங்களா, அதோட பிளாஷ்பேக் 1-2 வர இப்ப மாஸ்டர் சொல்றாரு, அது மேல நான் ஏறதுக்கு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆனது அந்த தண்ணியை குடிக்க, ஆனா இந்த பையன் ரொம்பவே சீக்கிரம் இவ்வளவு வேகமா இவன் முன்னேறிக்கிட்டு இருக்கானு மாஸ்டர் ஆச்சரியப்பட நம்ம கிரில்லினுக்கு ஒண்ணுமே புரியல, எதை பத்திப்பா பேசுறீங்க, ஏதோ தண்ணிங்கிறீங்க அதுங்கிறீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியாம நம்ம கிரில்லின் குழம்பி நிக்க இப்ப நம்ம கோகு சொல்றாரு, புல்மா இந்த ரேடார் வந்து என்ன ஆச்சுன்னே தெரியல, ஏதோ கெட்டு போயிட்டு போல, இதுல அடுத்த டிராகன் பால் எங்க இருக்குன்னு காட்ட மாட்டாங்கதே, எனக்காக அதை நீ சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க உடனே நம்ம புல்மா கேட்கறாங்க, கோகு நீ இன்னுமா உங்க தாத்தாவோட டிராகன் பாலை கண்டுபிடிக்கல அப்படின்னு கேட்க, இல்ல அதெல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் புல்மா, நான் இப்போ கூட என்கிட்ட 6 டிராகன் பால் இருக்கு, எனக்கு இன்னும் ஒரே ஒரு டிராகன் பால் தான் வேணும், அந்த டிராகன் பால் கிடைச்சா ஊப்பாவோட அப்பாவை என்னால கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஊப்பாவோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவரை வந்து நம்ம டவு கொண்டா பாருங்க, அந்த பிளாஷ்பேக் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்க உடனே நம்ம பூனைக்குட்டி உன்ன மாதிரி ஒரு நல்லவனை பார்த்ததே இல்லை கோகு, அடுத்தவனுக்காக நீ உன் உயிரை பணைய வைக்கிற பத்தியா, உன் மனசுக்கு நீ இங்கே போயிடுவ கோகுன்னு சொல்ல இப்ப நம்ம புல்மா என்னால இதை இங்க இருந்தா சரி பண்ண முடியாது, நம்ம இப்போதைக்கு மாஸ்டரோட வீட்டுக்கு போவோம், அங்க போய் இதை சரி பண்ண போவோம்னு சொல்ல இப்ப எல்லாருமே கிளம்பி அவர் வீட்டுக்கு போக இப்ப போகும்போதே நம்ம மாஸ்டர் சொல்றாரு, அந்த பையன் முன்னையோட இப்ப ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிட்டான், உண்மையை சொல்லணும்னா அவன் என்னை விடவே ஸ்ட்ராங் ஆயிட்டான்னு சொல்ல நம்ம கிரில்லின் யமச்சாவுக்கெல்லாம் பயங்கரமான ஆச்சரியம். இப்ப நம்ம யமச்சா சொல்றாரு, நான் நினைச்சதோட கோகு வேகமாவே ஸ்ட்ராங் ஆகுறான், எனக்கு தெரிஞ்சு அவனோட கடைசி டிராகன் பாலை கண்டுபிடிக்கிறதுல நானும் அவனுக்கு உதவணும்னு நினைக்கிறேன், அப்பதான் நான் என்னோட திறமையை வளர்த்துக்க முடியும் அப்படின்னு
சொல்ல உடனே கிரில்லினும் நானும் கோகுவோட போகிறேன், அவனுக்கு என்னோட உதவியும் தேவைப்படணும் நம்ம கிரில்லின்னு சொல்ல, இப்போ இந்த பக்கம் நம்ம கோகு நிம்பஸில் போய்கிட்டு ஓப்பா எனக்கு இன்னும் ஒரே ஒரு பால் தான் தேவை, அது கிடச்சிட்டுனா உங்கள் அப்பாவை எப்படியும் உயிரோட கொண்டு வந்துடுவேன், நான் உனக்கு கொடுத்த வாக்கையும் காப்பாற்றுவேன்னு சொல்லி நம்ம கோகு போயிட்டு இருக்க. இதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கவும் செய்கிறாங்க. அது மட்டும் கிடையாமல் இதோட சீசன் 5மே இந்த இடத்துல முடியுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்படியோ வெற்றிகரமாக கிட்டத்தட்ட ஒரு 68 எபிசோடு உங்களுக்கு புரிகிற வகையில் நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுக்கப்புறம் சீசன் 6 கண்டினியூ பண்ணணுமா வேணாமா, நான் எப்பயும் உங்ககிட்ட வைக்கிற கேள்வி தான். பட் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இது வரைக்கும் நான் பேசுனது உங்களுக்கு புரிஞ்சுதுங்கிற ஒரு நம்பிக்கையில் அடுத்த சீசன் 6 பற்றியும் நான் பேசலாம் அப்படின்னு இருக்கேன். இது மட்டும் கிடையாமல் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக ஒரு நேம் வைக்கணும்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த சாய்ஸை நான் உங்ககிட்ட கொடுக்கலான்னு தான் இருக்கேன். ஏன்னா எந்த மாதிரி ஒரு நேம் சேஞ்ச் யூஸ் பண்ணாலுமே அது யூடியூப்பில் நான் போட்டு பார்க்கும்போது அந்த நேமில் வந்து ஒரு 1000 சேனல்ஸ் கிட்ட வருது. அதனால எனக்கு எந்த நேம் வைக்கிறது என்னங்கிறதே சுத்தமாக புரியல. அதனால எனக்காக நீங்கள் ஒரு நேமை வந்து சூஸ் பண்ணி தருவீங்கிறதுல நான் நம்பிக்கையாக இருக்கேன். சரி, ஓகே, பாய்.